அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரின் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாரிடையே அவரது மாட்சி எடுத்துரையுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை புனித பர்த்தலமேயு திருத்துதருடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் ஒரு கரம் வரைத்து அழைக்கிறது. யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், நத்தானியேல் என்று நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று சொன்ன இந்த நத்தானியேல் தான் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பர்த்தலமேயு என்ற பெயரிலே விண்ணரசில் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். இறையரசை இந்த மண்ணுலகில் பரப்ப வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் எத்தனையோ எத்தனை. அப்படி இறையரசுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் இந்த மண்ணுலகிலே அனைத்திலும் அவர் வெற்றியும் கண்டிருக்கின்றார். அந்த வெற்றி என்னவென்றால், உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவரை தோல் உரித்து சிலுவையில் அறைந்து அவர்களை கொன்றார்கள். இதை விட பெரிய மணிமுடி அவருக்கு வேறு எதுவும் இந்த மண்ணுலகில் தேவையில்லை. எனவே இறையரசு பணிக்காக தங்களை அர்ப்பணித்து இந்த மாபெரும் புனிதருடைய பாத சுவடுகளை பின்பற்றி வாழ நாம் இந்த திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். மேலுமாய் இன்றைய நாளிலே பிரான்சிஸ் லிட்டில் ஃப்ளவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பள்ளியாகும். திருப்பள்ளி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் வரட்டும்பை பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரை திருத்துதரான புனித பர்த்தலமேயு உம் திருமகன் மீது கொண்டிருந்த உண்மையான நம்பிக்கை எங்களில் உறுதிப்படுத்தி உள்ளார். மேலும் அவரது வேண்டுதலால் உமது திரு அவை எல்லா இனத்தவருக்கும் மீட்பளிக்கும் அருளுடையாளமாக திகழ்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 21 இறைச்சொற்றொடர்கள் 9 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, 7 வானதூதர்களுள் ஒருவர் வந்து, வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென தொடங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களிடையே 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 145 பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலிலும் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றான். அதற்கு நத்தனியேல், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டான். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டு கொண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசன் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறாய்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என
மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரான புனித பர்த்தலமேயுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரமரித்து அழைக்கின்றது. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த புனிதர் இறைவனுடைய அழைப்பினை ஏற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் சீடனாக இந்த மண்ணுலகிலே பணியாற்றியவர் இவர். இறை நற்செய்தி வாசகத்தில் வாசிக்கப்பட்டது நாம் கேட்டது போல இவருடைய பெயர் நத்தனியேல் என்று யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். ஆனால் இவரை பர்த்தலமேயு என்று அழைக்கின்றோம். இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருந்த இவர் திருச்சபை பிறப்பு தினத்தன்று இவரும் தன் இயேசுவின் சீடர்களோடு இருக்கிற பொழுது ஆவியின் வல்லமையை பெற்று இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அர்மேனிய பகுதிகளிலும் குறிப்பாக இந்திய தேசம் என்று பம்பாய், கல்யாண் என்கின்ற இடங்களிலே இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர் இவர். இவ்வாறு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருந்த இவர் மீண்டுமாய் அர்மேனிய பகுதியில் செல்லுகின்ற பொழுது அங்கே இவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது தோல் உரிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்து இவரை கொன்றதாக இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. திருப்பலியின் முன்னுரையில் சொன்னது போல இறையாட்சி பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி வாகை சூடியவராக இந்த மன்னகத்தை விட்டு விண்ணகம் சென்றிருக்கின்றார். வெற்றி வாகை என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ அந்த பணியின் நிமித்தமாக அவர் சந்தித்த துன்பங்களும் துயரங்களும் மரணமும் கூட அவருக்கு மணிமுடி சூட்டி இருக்கின்றது. ஏனென்றால் இன்று வரை இந்த உலகம் அழிகின்ற வரையில் இந்த புனிதருடைய பெயரை சொல்லி இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லி இவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பின்பற்றி வாழவும் இவரை போல வாழவும் இனி வருகின்ற சந்ததிகளும் வெளிப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அன்று உயிரோடு தோலுரிக்கப்பட்டு சிலுவையில் அறைந்தாலும் இந்த உலகம் முடிகின்ற வரையில் அவருடைய பிரசன்னம் இந்த மண்ணுலகில் இருக்கிறது. இதுதான் அவருக்கு கிடைத்த மணிமுடி என்று சொல்லப்படுகிறது, வெற்றி வாகை என்று சொல்லப்படுகிறது. ஆகிய இந்த மணிமுடியும் வெற்றி வாகையும் யாரால் கிடைத்தது, எதற்காக கிடைத்தது என்று பார்த்தோம் என்றால் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை தன்னுடைய அன்பின் போதகராக, தன்னுடைய குருவாக, தன்னுடைய வழிகாட்டியாக, மீட்பராக ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு பயணிக்க ஆரம்பித்தார். இந்த நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் பார்க்கின்றோம். பிலிப்பு தான் இந்த நத்தனியேலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார். அழைத்து வருகின்ற பொழுது இயேசுவை பற்றி இவர் சொல்லுகின்ற பொழுது நாசரேத்திலிருந்து கூட நல்லது வரக்கூடுமோ என்று யதார்த்தமான ஒரு கேள்வி எழுப்புகிறார். இவரும் மனிதர் தான். இந்த மண்ணுலகிலே ஆதாம் ஏவாள் பிள்ளைகளாக பிறந்து வளர்ந்து கொண்டிருப்பவர் தான். இப்படி இந்த மண்ணுலகிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவர் தன்னுடைய இறையாட்சி பணிக்காக அழைப்பு ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இவர் சிறிய சந்தேகத்தோடு பார்த்தவர். நாசரேத்திலிருந்து நல்லது வரக்கூடுமோ என்று. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை கண்டவுடனே சொன்ன வார்த்தை, நான் பிலிப்பு உன்னை அழைப்பதற்கு முன்னதாக அத்திமரத்தின் கீழிருந்து பார்த்தேன் என்று சொன்னேன், அதை நம்புகிறாய் என்று கேட்கிறார். பிரியமான என் அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலே தன்னை சார்ந்தவர்கள் அந்த மனிதனை பற்றி தெளிவான வார்த்தைகள் சொல்லுகின்ற பொழுது அதில் மகிழ்ச்சி அடைவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நத்தனியேலை பார்த்து தன்னுடைய அழைப்பின் வழியாக இவர் கள்ளம் கபடமற்றவர் என்று நத்தனியேலை பார்த்து இயேசு சொன்ன இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? இயேசுவோடு இயேசுவால் அழைக்கப்பட்ட யூதாஸ் காரியோத்து இயேசுவை காட்டி கொடுக்கின்ற பொழுது நீ செய்ய வேண்டியதை போய் செய், அவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொன்னாரே, அதைவிட அதிகமான ஆசீர்வாதத்தை இங்கு நத்தானியேலுக்கு இயேசு கொடுக்கின்றார்.
இவர் கள்ளம் கபடமற்ற ஒரு மனிதன், தெளிவான தன்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிற மனிதன் என்று இயேசு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுதே, மன்னகத்தில் இருக்கின்ற பொழுதே முதலாக இந்த நத்தியலையை சந்திக்கின்ற பொழுது கொடுத்த வாக்குறுதி, அந்த அற்புதமான செய்தி. இது ஒன்றுதான் பர்த்தலேமியுடைய பணி வாழ்விற்கு உந்து சக்தியாக இருந்தது. என் தேவனே என்னை பார்த்து நான் கள்ள கபடமற்றவன் என்னை சொல்லி இருக்கிறார் என்று பெருமை கொண்டார். அந்த பெருமையில் சற்றும் குறையாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். வாழ்ந்து காட்டதினால் தான் அவருக்கு மரணம், சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நத்தனியலை போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தையினாலும் தன்னுடைய விருந்தினாலும் உடலாலும் இரத்தத்தாலும் உங்களையும் என்னையும் சந்தித்து நாம் எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை அவருக்கு எதிராக நாம் வாழ்ந்தோம் என்றால் அவற்றுக்காக மனம் வருந்துவோம். ஒருவேளை நத்தானியலை பார்த்து சொன்னது போல நீங்களும் நானும் இறைவனுடைய முன்னிலையிலே கள்ளம் கபடமற்றவர்கள் என்று சொல்லியிருந்தால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த ஆசீர்வாதத்தை தொடர்ந்து இந்த மண்ணுலகிலே நாம் பயணிப்போம் என்றால், இந்த மண்ணுலகில் நீங்களும் நானும் இறையாட்சிக்காக உழைக்கின்ற ஊழியர்கள் தான், இறைவனுடைய கருவிகள் தான். இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வார்த்தைகளாலும் சொல்லால் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான். எனவே அப்படிப்பட்ட வரத்திற்காக இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான ரசத்தை அப்பத்தை முகப்படுகின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவாதி வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்துதரான புனித பர்த்தலேமியை சிறைப்பித்துக் கொண்டாடும் இவ்விழாவில் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துகின்றோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது அருளுதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானகத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை இவ்வெடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இந்த புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மொழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையில் ஆகியோரோட திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தூதரான புனித பர்த்தலமேயு, இவ்வுலகில் மற்றும் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் தந்தை எனக்கு ஆட்சி உரிமை கொடுத்திருப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கின்றேன். அதனால் என் ஆட்சியில் நீங்கள் என்னோடு உண்டு குடிப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, திருத்துதரான புனித பர்த்தலமேயின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பின் பிணையை உட்கொண்டுள்ளோம். இது எங்கள் உலக வாழ்வுக்கும் மறு உலக வாழ்வுக்கும் ஏற்ற துணையாய் அமைந்திட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு